தூத்துக்குடியில கப்பல் கட்டும் தொழிற்சாலை ஒன்று ஹோண்டாய் கம்பெனி ஆரம்பிக்கிறதாக இருக்கிறது. அதுக்கு 3000 ஏக்கர் தமிழ்நாடு அரசு கையகப்படுத்தி அவங்கள்ட்ட ஒப்படைக்கணுங்கிறது திட்டம். இன்னைக்கு உப்பு என்றால் தூத்துக்குடி தான். உலக அளவுல உப்புனா தூத்துக்குடி உப்பு, அதுக்குதான் ஒரு நல்ல உப்புங்கிற பேர் வாங்கி வச்சிருக்கு. அதுக்கு காரணம் இந்த உப்பள விவசாயிகளுடைய கடினமான உழைப்பு. கிட்டத்தட்ட 5 லட்சம் டன் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழில். வெளிநாட்டுக்கு திமுக என்றாலே ஆபாச பேச்சாளர்கள் நிறைந்த ஒரு இடம். திமுகவுடைய குண்டர்களிடம் இருந்து பொதுமக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு 450 போலீஸ்ல 4500 போலீஸை குவிச்சு நடவடிக்கை எடுத்தாலும் தப்பு கிடையாது. கனிம வள கொள்ளையில் அதிக அளவில் ஈடுபட்டவர்கள் திமுகவினர் என்பது வரலாறு. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. டிஎன் மீடியா பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய தலைவர் திரு முத்துரமேஷ் நாடார் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் தமிழ்நாட உலுக்கிட்டு இருக்கு. குறிப்பா தூத்துக்குடி பகுதியில அந்த உப்பள அந்த பகுதிகளை கைப்பற்றி விட்டு மத்திய அரசாங்கம் ஒரு 1700 ஏக்கர் அந்த இடங்களை கையகப்படுத்தி ஒரு திட்டத்தை கொண்டு வர இருக்கிறாங்க. மக்கள் எதிர்த்து போராடுறாங்க. அந்த திட்டத்துல முதல்ல என்ன பிரச்சனை தான் சார் நடக்குது? அதாவது தூத்துக்குடியில கப்பல் கட்டும் தொழிற்சாலை ஒன்று ஹோண்டாய் கம்பெனி ஆரம்பிக்கிறதாக இருக்கிறது. அதுக்கு 3000 ஏக்கர் தமிழ்நாடு அரசு கையகப்படுத்தி அவங்கள்ட்ட ஒப்படைக்கணுங்கிறது திட்டம். அந்த அடிப்படையில முன்றைய திமுக அரசு அந்த வேலையை ஏற்கனவே செஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தின் விளைவாக தேர்தல் நேரங்களில் அவங்க அதை செய்யாம கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சிருந்தாங்க. அப்புறம் ஆட்சி மாற்றம் வந்துவிட்டது. ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் இப்போதைய அரசும் திமுக செய்த அதே தவறை செய்யக்கூடிய அளவுல செய்யறாங்க. அந்த 3000 ஏக்கர் இடத்த எடுக்கிறாங்க. இப்போ கப்பல் கட்டத்தால வர்றதையோ தமிழக மக்கள் யாரும் எதிர்க்கல, குறிப்பிட்ட தூத்துக்குடி மக்கள் யாரும் எதிர்க்கல. அதாவது தரிசு நிலங்கள் விளாத்திக்குளம் தாலுகாவில் அதிக அளவில் இருக்கிற பட்சத்தில் ஏற்கனவே 90 வருஷமா 3 தலைமுறையாக தரிசு நிலங்களை உப்பளமாக மாற்றி இன்னைக்கு உலகம் முழுவதும் உப்பை ஏற்றுமதி செய்வதற்கு ஒரு தூய்மையான உப்பாக தூத்துக்குடி உப்பு புகழ்பெற்றிருக்குது. அதாவது உப்பு ஒரு காலத்துல முத்துக்குளக்கு தொழிலுக்கு ஃபேமஸா இருந்தது போல இன்னைக்கு உப்பு என்றால் தூத்துக்குடி தான். உலக அளவுல உப்புனா தூத்துக்குடி உப்பு, அதுக்குதான் ஒரு நல்ல உப்புங்கிற பேர் வாங்கி வச்சிருக்கு. அதுக்கு காரணம் இந்த உப்பள விவசாயிகளுடைய கடினமான உழைப்பு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ தொழில் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு. உப்பு தொழிலை செய்யக்கூடிய விவசாயிகளா இருக்கலாம், உப்பள தொழிலாளராக இருக்கலாம், உப்புகளை வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளா இருக்கலாம். இப்படி பல பேருடைய வாழ்வாதாரம் இந்த உப்பளங்களை சார்ந்துதான் இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா நேரடியாகவோ மறைமுகமோ கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வேலை இழக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த உப்பள தொழிலை மூடுறதுனால இருக்குது. மேலும் இப்ப இடம் இல்லைன்னா பரவாயில்ல, தரிசு நிலங்கள் இருக்கும் போது உப்பள தொழில் செய்யறவங்களை மட்டும் ஏன் தொல்லை கொடுக்குறீங்க? அதை இந்த திட்டத்தை மாற்றி பரிசீலனை பண்ணுங்க. நீங்க 3000 ஏக்கர் தொழிற்சாலை கொண்டு வரதை நாங்க வரவேற்கிறோம். அதே சமயத்தில் ஏற்கனவே உள்ள தொழிலை அழிக்கும் விதமாக செயல்பட வேண்டாம் அப்படிங்கிற அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை. இது கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக நிலைமையில அங்கு உள்ள மக்கள் சாதி மதம் இனம் இதெல்லாம் தாண்டி அனைத்து சமுதாய மக்களும் தேவேந்திர குலர்களாக இருக்கலாம், மீனவர்களாக இருக்கலாம், பழைய சமுதாய மக்களா இருக்கலாம், நாடார்களாக இருக்கலாம், இப்படி அனைத்து சமுதாய மக்களும் ரோட்டில் இறங்கி போராடக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு தூத்துக்குடியில உருவாகிட்டு இருக்கு. இதுக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த போராட்டம் கடந்த 1 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது இந்த போராட்டம் மீண்டும் இப்போதைய அரசு இதை தடுத்து நிறுத்துவோம்னு சொல்லி ஏற்கனவே இவங்க வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருக்காங்க. தாவேக்கா நிர்வாகிகள் இவங்க பொதுமக்கள் நடத்துற போராட்டத்தில் ஏற்கனவே கலந்திருக்காங்க. அதன் அடிப்படையிலையும் மனிதாபிமான அடிப்படையிலையும் தரிசு நிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எதுக்கு இந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் இந்த போராட்டங்கள் இப்ப தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. ஆனா வருமான வரித்துறை அதிகாரிகள் நிலத்தை கையகப்படுத்தக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இதற்கு முன்னமே அதிகாரிகளையோ இல்ல அமைச்சர்களையோ பார்த்து பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாமே. ஏற்கனவே முந்தைய திமுக அரசுக்கு மக்கள் கோரிக்கை கொடுத்திருக்காங்க. 1 ஆண்டு காலமாக போராடிட்டு இருக்காங்க.
அவங்க வந்து தேர்தல் வரதுனால நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்ப இன்றைய அரசு வந்து இப்ப இருக்க அமைச்சர்கள் புதுசா வந்திருக்காங்க, இவங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு இப்ப நாங்க நேரம் கேட்டிருக்கோம். அமைச்சர்கள் மட்டும் கிடையாது, தேவைப்பட்ட முதலமைச்சர் அவர்களையும் சந்திக்கிறதுக்கு நாங்க நேரம் கேட்டிருக்கோம். அரசியல் கட்சி தலைவர்கள் அண்ணன் சீமானாக இருக்கலாம், அன்புமணி ராமதாஸ் இருக்கலாம், அண்ணாமலை அவர்களாக இருக்கலாம், இப்ப டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கலாம், ஜான் பண்ணி இருக்கலாம், இப்படி அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் நேரடியாக சந்தித்து உப்பள விவசாயிகளுடைய போராட்டம் நியாயமான போராட்டம், அவர்கள் வாழ்வாதாரம் பாதித்து விடக் கூடாது என்கிறதை வலியுறுத்தும் விதமாக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்க வந்து போராடணும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்க கூடாது. கிட்டத்தட்ட 5 லட்சம் டன் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழில், வெளிநாட்டுக்கு அந்நிய செலவாணியை ஈட்டு கொடுக்க தரக்கூடிய ஒரு தொழில், அதை எதுக்கு முடக்குறீங்க? ஒரு தொழிலை அழித்து 1 லட்சம் பேருடைய வாழ்வாதாரத்தை அழித்து ஒரே ஒரு ஹோண்டாய் கம்பெனி முதலாளி மட்டும் பயன்படுறதுக்கு ஏன் இப்படி செயல்படுறீங்க அப்படிங்கிறது அந்த பகுதி மக்களுடைய கேள்வியாக இருக்குது. அதுதான் போராட்டமா மாறி இருக்கு. ஆனா கடந்த ஆண்டு ஒரு டன் உப்பு வந்து 3000 இருந்து 3500 ரூபாய் வரைக்கும் வித்திருக்கு. அதற்கு முந்தைய ஆண்டு வந்து 2000 இருந்து 2500 ரூபாய் தான் வித்திருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த உப்பள தொழிற்சாலை வந்து ஒரு பின்னடைவை தானே சந்திக்குது. இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு அரசாங்கத்துடைய திட்டத்தை வரவேற்கலாம் தானே? இல்ல, நாங்க திட்டத்தை வரவேற்கிறோம். நாங்கள் இந்த தொழில் தவிர எங்களுக்கு வேற எந்த தொழில் தெரியாதுங்க. கிட்டத்தட்ட 3 தலைமுறையாக 90 வருஷம் 1937 காந்திஜி அவர்கள் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்த போது, ராஜாஜி அவர்கள் வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்த போது, தமிழகத்தினுடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாம், அதாவது தியாகி சங்கரங்களாக இருந்து பல தலைவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்ற போது உப்போடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த உப்பளத்தை அந்த பகுதி மக்கள் உருவாக்குறாங்க, மண்ணின் மைந்தர்கள் உருவாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது 90 வருஷமா நடக்கக்கூடிய ஒரு தொழிலை நீங்க எதுக்கு நிறுத்தணும்? இப்ப இடம் இல்ல, தரிசு நிலம் இல்ல, நீங்க கேட்கற அளவுக்கு இடம் இல்ல, நீங்க கேட்கிற கடல் பகுதியில இடம் இல்ல அப்படின்னு சொன்னால் நீங்க சொல்றது நியாயம். எல்லாமே இருக்கிற பட்சத்துல எதுக்கு வந்து தேவையில்லாமல் ஏற்கனவே நடக்கக்கூடிய தொழிலை நசுக்கிறதுக்கான வேலையை நீங்கள் பார்க்கிறீர்கள்? இன்னொரு பக்கம் வந்து கடுமையா வெயில் வருது, ராமநாதபுரம் பகுதியிலோ தூத்துக்குடி பகுதிகளிலோ பலர் வந்து இந்த உப்பள தொழிலை விட்டு வெளியே போறாங்க. அப்படி இருக்கும்போது இது கன்சிடர் பண்ணலாமே அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல சார், இப்போ இந்த தொழிலை நாங்க வந்து செஞ்சுட்டு இருக்கோம். இதுல உள்ள கஷ்டம் நீங்க சொல்ற மாதிரி இந்த தொழிலை விட்டுட்டு போறதுக்கு ஒண்ணு வேலை கிடையாது. இந்த தொழிலை விட்டுட்டு வெளியே போறதுல விஷயம் கிடையாது. அந்த தொழிலை தொடர்ந்து செய்திருக்கக்கூடியவர்கள், அந்த தொழில் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பேர் இருக்கு. தூத்துக்குடி உப்பு அப்படின்னா உலக புகழ் பெற்ற ஒரு உப்பாக இருக்கிறது. இந்த தொழிலை பெருசா லாபம் இல்லாட்டி கூட இந்த தொழிலை நாங்க பரம்பரையா செஞ்சுட்டு வருவோம். அதை விட்டுறதுக்கு நாங்க எப்படி போவோம்? இப்படியே ஒவ்வொரு தொழிலும் அழிச்சிட்டீங்கன்னா அப்ப தொழில் செய்யாம எப்படி இருக்க முடியும்? உப்புக்கு நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க? வெளிநாட்டுல போய் கையெழுந்து நினைக்கிறீங்களா? அரசாங்கம் அதாவது காந்திய கொள்கைன்னா என்ன? சுதேசி. சுதேசிங்கிறது நம்மளால் நம்ம பகுதியில உருவாக்கக்கூடிய ஒரு தொழில். அதை அழிச்சிட்டு நீங்க விதேசி கொள்கையான வெளிநாட்டுல இருந்து உப்பை இறக்குமதி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு உப்பு வந்து கிலோ 10 ரூபாய் கிடைக்கிற உப்பை நாளைக்கு 100 ரூபாய் கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ மண்ணின் மைந்தர்கள் செய்யக்கூடிய தொழிலை நீங்க எதுக்கு அழிக்கணும்னு நினைக்கிறீங்க? இதுதான் எங்களுடைய கேள்வி, இதுதான் எங்களுடைய பிரச்சனை. இப்போ அந்த பகுதியில இருந்து உப்பள தொழிலாளர்கள் அதே அழிஞ்சு போனால் அது வேற விஷயம். தொழிலை விட்டு வெளியே வராங்க. அவங்க கஷ்டப்பட்டாலும் நஷ்டப்பட்டாலும் இதில் பலவித பிரச்சனைகளை சந்திச்சாலும் அந்த தொழிலை வந்து செய்யக்கூடியவர்கள் செய்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப மீன் தொழில் இல்லாத கஷ்டமா, பனை தொழிலாளர்களுக்கு இல்லாத பிரச்சனையா? ஏன் அவங்க எதுக்கு அந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்காங்க? அவர்கள் பாரம்பரியமாக அவர்கள் முன்னோர்கள் செய்த தொழிலை செய்து வருகிறார்கள். காரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிறது 2 தொழில் தான். ஒண்ணு வந்து மீனவர்களுடைய தொழில், என்ன வந்து பனை தொழிலாளர்கள் தொழில். கையை விட்டுட்டா உயிரை விட்டுருவாங்க, கடலை விழுந்தா உயிர் போயிடும். அப்படி இருந்தாலும் அவர்கள் உயிரே போனாலும் பரவாயில்ல, எங்க முன்னோர்கள் செய்த தொழிலை நாங்க செய்வோம், எங்களுக்கு வந்து எங்க தொழில் தான் முக்கியம் செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கக்கூடிய பகுதி தூத்துக்குடி பகுதி. அந்த பகுதியில தொடர்ந்து மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய நிலைமையில இந்த உப்பு தொழிலை செய்து இன்னைக்கு ஒரு பிராண்டை உருவாக்கி இருக்காங்க. உலகம் முழுவதும் சிறந்த உப்பு அப்படின்னு தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதுல முதலிடத்தில் இருக்கிறது தூத்துக்குடி உப்பு. அந்த உப்பு தொழிலை நீங்க அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. தயவு செய்து பக்கத்துல உள்ள தரிசு நிலங்களை உங்களுடைய இட ஆக்கிரமிப்பை மாத்துங்க அப்படிங்கறத மக்களுடைய கோரிக்கை இருக்கு. நியாயமான கோரிக்கை தானே. ஆனா அரசாங்கம் வந்து பாதிக்கப்படக்கூடிய அந்த மீனவ குடும்பங்களுக்கும் இதர மக்களுக்கும் வந்து 3 சென்ட் பட்டா நிலத்தோட வீடும் கட்டி தர்றோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை தர்றாங்க. அது ஒரு நல்ல வாக்குறுதியா தானே சார்? வீடு கட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், தோட்டம் வைக்கிறதுக்கு இடம் கொடுக்கறதா இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும் சார். நாங்கள் செய்து வருகின்ற தொழிலை
விவசாய தொழிலை, உப்பு விவசாய தொழிலை அழிக்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்யாதீங்க. இப்ப நீங்க 3 சென்ட் இடம் கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்ப எங்களுக்கு தொழிலே நாங்க இல்ல, எங்களுக்கு தொழில் செய்ய தெரியல, அதுல எந்த வருமானமும் இல்லை, அந்த தொழிலை விட்டு நாங்களே விலகிறோம்னு சொன்னா நீங்க வந்து 3 சென்ட் இடம் கொடுப்பீங்களா? இன்னைக்கு ஹோண்டா கம்பெனி அங்க வருகிறது, அதுக்காக 3000 ஏக்கர் நிலத்தை நீங்க கையகப்படுத்துறீங்க. நாங்க அந்த ஹோண்டா கம்பெனிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. தரிசு நிலங்கள் இருக்கிற போது எதுக்கு உப்பள தொழிலாளர்களோட வாழ்வாதாரத்தை நீங்க கெடுக்கிறீங்க? உப்பள தொழிலாளர்களோட விவசாயிகளை ஏன் கெடுக்கிறீங்க? இதுதான் நான் கேட்கும். இது 3 சென்ட் இடம் கொடுத்தா அது சரியாயிருமா? இப்ப அப்ப இவங்களுக்கு தொழில் என்ன இருக்கும்? ஏற்கனவே இந்த பகுதியில பல்வேறு தொழிற்சாலைகளை வர கொண்டு வந்து மண்ணின் மைந்தர்களுக்கு தான் வேலை, மண்ணின் மைந்தர்களுக்கு தான் வேலை. நீங்க எந்த மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு? அந்த வேலையினால பயன்பெற்றவர்கள் யார்? இப்ப கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அவங்களுக்கு படிப்பு இல்ல, எங்க கம்பெனில வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைங்க. இதெல்லாம் எதுக்கு? ஏற்கனவே நாங்க செஞ்சிட்டு இருக்க தொழிலை நீங்க எதுக்கு கெடுக்க நினைக்கிறீங்க? ஒரே ஒரு கம்பெனி முதலாளிக்காக, ஒரு கொரிய நாடு, இந்தியாவில் உள்ள கம்பெனி கூட கிடையாது, தமிழ்நாட்டில் உள்ள கம்பெனி கிடையாது, கொரியாவில இருந்து ஒரு கம்பெனியை வர வச்சு அந்த கம்பெனிக்கு நமது இடங்களை தாரகத்து கொடுப்பதற்கு நீங்கள் யார்? மக்களுக்கான ஆட்சி செய்யக்கூடிய மத்திய மாநில அரசுகள் மக்களுக்கு தேவைகளை, அவங்க அந்த தொழில என்ன பிரச்சனை இருக்கோ அதை சரி செஞ்சு அந்த தொழிலை ஊக்கப்படுத்துறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை செய்ய விட்டு விட்டு ஒரே ஒரு கம்பெனிக்கு கொடுக்கணுங்கிறது என்ன அவசியம்? ஓகே, உப்பள தொழிற்சாலை பிரச்சனை குறித்து விரிவா சொல்லியிருக்கிறீங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு பட்ஜெட் தொடர்பாகவும் பட்ஜெட்டை வந்து தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து விஜய் வந்து பிளாஸ்ட் நினைச்சு இந்த பட்ஜெட் அறிவிச்சிருக்கிறாரு. ஆனா அது வேஸ்ட்ங்கிற மாதிரி இருக்கு, அதுல ஒண்ணுமே இல்ல, பேரை தான் மாத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. அப்படி இப்ப புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அதாவது எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சிகள் வந்து இதை கண்டிப்பா விமர்சனம் பண்ணுவாங்க, அது இயல்பான ஒன்றுதான். ஆனா உண்மையான நிலைமை என்ன, மக்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். குறிப்பா திமுக ஆட்சியில பெருந்தலைவர் காமராஜருடைய புகழை இரட்டடிப்பு செய்வதற்காகவும் அவரை களங்கப்படுத்தும் விதமாகவும் பல்வேறு கருத்துக்களை திமுகவுடைய அமைச்சர் துரைமுருகன், ஏன் முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டவர்களே தவறுதலாக பேசினார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசினார்கள், திமுகவுடைய செய்தி தொடர்பாளர்கள் பேசினார்கள். அந்த மாதிரிலாம் இல்லாம இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக 9 ஆண்டு சிறை சென்ற ஒரு தலைவர், தமிழகத்தினுடைய 9 ஆண்டுகளை பொற்கால ஆட்சிக்கு கொடுத்த தலைவர், அவருடைய புகழுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இன்னைக்கு வந்து காலை உணவு திட்டத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என்று பெயர் சூட்டப்பட்டது. அதே போல இன்று 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11வது 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் நல்லா படித்து முன்னேற வேண்டும், தகுதியும் திறமை உள்ள மாணவர்களை வந்து உலகத்தரத்துடன் கூடிய ஒரு படிப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு 125 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. இதெல்லாம் மக்கள் வரவேற்கிறாங்க. அதாவது மாணவர்களுக்காக இந்த இந்த மாதிரி திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அரசாக இது இருக்கிறது. அதனால் நாங்கள் இதை வரவேற்கிறோம். இந்த பட்ஜெட் பொறுத்தளவிற்கு மாணவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள், மீனவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். ஏன் பனை தொழிலை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக பனை மேம்பாட்டு கழகம் என்று ஒன்று உருவாக்கி பனை தொழிலை நாங்கள் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வோம் சொல்லி ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. இல்ல பனை மேம்பாட்டு கழகம் பேசலாம், ஆனா காமராஜர்னு பேர் வச்சதாலேயே இந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கமா வந்துடாது. பேர் வச்சாங்களே வெளியே சோறு வைக்கல, பள்ளிகளுக்கான திட்டத்தை குறைச்சிருக்கிறாங்க, நூலகத்துக்கான அந்த நிதி உதவி எல்லாம் குறைச்சிருக்கிறாங்க, சும்மா காமராஜர் பேரை வச்சு இவங்க அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது தவறான குற்றச்சாட்டு. அதாவது தமிழ்நாட்டினுடைய பெருமை மிக ஒரு தலைவருடைய பெயரை களங்கப்படுத்துவதற்காக பல்வேறு பொய் செய்திகளையும் அவதூறுகளையும் பரப்பிய திமுகவினர் அவங்க ஆட்சி எந்த அளவுக்கு மோசமான ஆட்சி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதனாலதான் அவங்க மக்களால் தூக்கி எறியப்பட்டார்கள். ஏன் சொல்லப்போனா அமைச்சர்கள், முதலமைச்சரே படுதோல்வி அடைந்தார் என்றதெல்லாம் வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு செய்தி. அதே சமயத்துல இவங்க வந்து எதிர்கட்சிகள் வந்து இவங்களோட வந்து நேரடியா விமர்சனம் பண்ண முடியாமல், இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை, தவறுகளை சுட்டிக்காட்ட இயலாமல் ஆபாசமாக பேசுவதும், அசிங்கமாக பேசுவதும், கொச்சைப்படுத்தி பேசுவதும், தனிநபர் தாக்குதலை பண்றதும், முதலமைச்சரை பற்றி தவறுதலாக பேசுறதுங்கிறத வந்து செய்யறாங்கன்னா என்ன அர்த்தம்? இவங்க திமுக திராவிட மாடல் அரசுங்கிறது ஏற்கனவே உள்ள ஆட்சியாளர்கள் செய்த ஆட்சியில் உள்ள சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு ஸ்டிக்கர் வெட்டுற வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு பெயர்கள் எல்லாம் கருணாநிதி பேரை ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு அதை செய்ய முடியலங்கிற விரக்தியிலும் வேதனையிலையும் விஜய் அவர்களை எதிர்க்கிற நோக்கத்துல இது போன்ற தவறான பிரச்சாரங்களை செய்கிறார்கள். அது 100% உண்மை இல்லைங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். தலைவர்னு காமராஜர் சொல்லியிருக்கிறாங்க, ஆனா இளைய காமராஜர் இவங்களே சூட்டிக்கிறாங்க. இவங்க காமராஜர் பத்தி பேசுறதுக்கு இல்ல, அப்படியே கிடையாது. இளைய காமராஜர் சொல்றத நான் விஜய் அவர்கள் விரும்பவில்லை. அவங்க கட்சிக்காரங்க ஏற்கனவே அது சம்பந்தமா ஒரு நோட்டீஸ் இதெல்லாம் போடும்போது
அந்த மாதிரி பயன்படுத்துறது தவறு அப்படின்னு சொல்லி அவரே சுட்டி காட்டியிருக்கிறாரு. அதை எடுத்து நாங்களாம் போராட்டம் பண்ணியிருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட அவர் என்ன சொன்னாருன்னா அந்த மாதிரி யாரும் பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அதே ஸ்டாலின் ஆட்சியை காமராஜர் ஆட்சின்னு சொன்ன நபர்களும் இருக்கிறார்கள். ஸ்டாலின் ஆட்சியை வந்து காமராஜர் சொன்ன கூட்டணி கட்சி தலைவரும் இருக்கிறார்கள். அப்படி அப்பமெல்லாம் வந்து யாருமே இதை பத்தி பேசல. அவங்களை சொல்லும் போது அவர்களுக்கு இனித்தது, இப்போது கசக்கிறது. விஜய வந்து யாரும் வாழும் காமராஜர் இளைய காமராஜர் எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு அவரே சொல்லியிருக்காரு. இதுதான் அவருடைய அரசியல் வந்து ஒரு மெச்சூரிட்டியா இருக்கிறாருன்னு அர்த்தம். இவங்க வந்து இவங்களே வாலண்டரியா கூப்பிட்டு காமராஜர் பேரை கெடுக்கணுங்கிறதுக்காக கூட்டுறவு சங்க தலைவர்களை வந்து பெருந்தலைவர்னு சொல்றதும், ஊராட்சி ஒன்றியத்து தலைவர்களை பெருந்தலைவர்னு சொல்றதும், இந்த மாதிரி வேலைகளை திமுக தொடர்ந்து கருணாநிதி ஆட்சி காலத்திலும் சரி ஸ்டாலின் ஆட்சி காலத்திலும் செய்து வந்தது. அந்த மாதிரியான செயல்களை இவர்கள் செய்யவில்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய பார்வையா இருக்கு. இல்ல, முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பள்ளி கல்விக்கு ஒதுக்கின நிதியும் தாவேக்கு ஒதுக்கின நிதியும் ஒப்பிட்டு பாருங்க, அது மிக மிக குறைவானது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறேன். அதுல நியாயமே இல்லைன்னு எடுத்துக்கலாமா? அதாவது சார், விமர்சனங்கள் யார் வேணாலும் வைக்கலாம், குற்றச்சாட்டுகள் பண்ணணும்னா எப்படி வேணாலும் யாரை வேணாலும் பண்ணலாம். இன்றைய சூழல்ல ஆட்சியில முதலாக ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்காங்க. அந்த பட்ஜெட் தாக்கல்ங்கிறது பொதுமக்களாலும் பல்வேறு அரசியல் கட்சியினர்களாலும் வரவேற்கப்படக்கூடிய ஒரு பட்ஜெட்டா இருக்கிறது. அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே சமயத்துல எதிர்கட்சிக்காரர்கள் அதில் உள்ள குற்றம் குறைகளை சுட்டி காட்டுவாங்க, சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. இது வந்து இயல்பான ஒரு விஷயம் தானே. இது ஒரு விஷயமா எடுத்துக்கல. எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டை தாண்டி பொதுமக்கள் என்ன சொல்றாங்க, தாய்மார்கள் என்ன சொல்றாங்க, பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க, மாணவர்கள் என்ன சொல்றாங்க, இதைதான் நம்ம பேசணுமே தவிர எதிர்கட்சியில் பேசுறதெல்லாம் நீங்க ஒரு விஷயமாவே பேச வேண்டிய அவசியம் இந்த இடத்துல இல்ல. ஏன்னா அவங்க 100% நல்லது செஞ்சாலும் நீங்க என்ன செய்ய போறீங்க? இல்ல, எடப்பாடி பழனிசாமி இது வெறும் வெற்று அறிவிப்புகள் தான், இதனால எந்த பயனுமே மக்களுக்கு இல்ல அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. அதுதான் சார், எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தால்தான் அவர்கள் எதிர்கட்சி. இல்ல, பனை மேம்பாட்டு கழகம் அப்படிங்கிறதே வந்து ஒரு வார்த்தை ஜாலம் தான். கல் பத்தியோ அல்லது பனைத்தொழில்கள் பத்தியோ இவருக்கு உண்மையான அக்கறை இல்லை அப்படிங்கிற விமர்சனத்தையும் வைக்கிறாங்க. அதாவது சார், ஒரு சில டாஸ்மார்க் முதலாளியிடம் கையூட்டு பெறுவதற்காக கல் தடையை நீக்குவதற்கு 1987 இருந்து கிட்டத்தட்ட 20-30-40 வருஷங்களாக மக்கள் போராடி வரக்கூடிய ஒரு சூழலில் அதை பத்தி பரிசீலனையே செய்யாத அரசு தான் திமுக, அதிமுக அரசு. இன்னைக்கு வந்து கல் தடை நீக்க குறித்து நாங்கள் பரிசீலனை பண்ணுவோம், அதை பற்றி முதல்வர் ஒரு நல்ல முடிவு எடுப்பார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அதை வரவேற்கக்கூடிய இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். அதாவது பனை சார்ந்த தொழில்கள் தமிழர்களுடைய தொழில், அந்த தொழில் அணைந்து போகக்கூடாது, அந்த தொழிலை வந்து கட்டமைக்க வேண்டும், உருவாக்க வேண்டும்ங்கிறதுக்கு ஒரு முயற்சிக்காக பனை மேம்பாட்டு கழகம் உருவாக்கப்பட்டிருக்கு என்பது அதை வரவேற்கிறது தான் ஒவ்வொரு தமிழக மக்களுடைய கடமையும் பொறுப்போம். இவங்க தங்களுக்கு அரசியல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இவர்கள் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க. அத வந்து அவர்கள் தான் பரிசீலனை பண்ணணும். இவங்க ஆட்சியில என்ன நடந்தது, திமுக ஆட்சியில என்ன நடந்தது, இதெல்லாம் அவங்க யோசிச்சு பேசினா நல்லா இருக்கும். இல்ல, கடந்த காலங்களில் நீங்களே அந்த கல் இறக்கும் போராட்டம், கல் குடிக்கும் போராட்டம்லாம் நடத்திருக்கிறீங்க. சமீபத்துல சீமானவர்களே பேசும் பொழுது 717 கடைகளை மூடிட்டாரு அப்படின்னு ஒரு வெற்று விளம்பரத்தை தான் விஜய் வந்து தேடுறாரு. இது விளம்பர மாடல் அரசா இருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறார். வெறுமனே வாய் அளவுல தான் இருக்கு, கொள்கை அளவுல கிடையாது அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாரு. அது நம்ம போக போகலாம் பார்க்கணும். அதாவது திமுக ஆட்சிக்கு வரும்போது இதே போன்ற குற்றச்சாட்டுகள் 1967 இருந்தது. அப்போது அன்றைய தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள், இவர்களை பற்றி 6 மாசம் காலம் நம்ம எந்த விமர்சனமும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத அவர் சொல்லினாங்க. அதுக்கப்புறம் அவங்க தப்பு செய்வாங்க, நல்லது செஞ்சா வரவேற்போம், தப்பு செஞ்சா எதிர்ப்புன்றதான் அவருடைய இதா இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ உள்ள ஆட்சியாளர்கள் புதுசா வந்திருக்காங்க, பல்வேறு நல்ல திட்டங்களை திட்டாங்க, ஒரு சில குறைகள் இருக்கலாம். அதை அவர்கள் 6 மாதத்துக்கு பிறகு சரி செய்கிறார்களா இல்லையா என்று பொறுத்து இருந்துதான் பார்க்கணுமே தவிர ஒரு புதுசாக ஆட்சிக்கு வந்தவர்கள் மீது கண்ணாப்பினா என்று விமர்சனம் வைப்பதும் ரொம்ப தனிநபர் தாக்கல் பண்றது இருக்கு. அப்போ இவங்களால இயலாமை, அவங்களுடைய ஆட்சியில் உள்ள திட்டங்களை செயல்படுத்துவதை பொறுத்து கொள்ள முடியாமல் தங்களுடைய இயலாமையால் திமுக போன்ற கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து பதிவு பண்ணிட்டு இருக்கு. இந்த தனிநபர் தாக்குதல தாவேக்காவினர் தான் ஈடுபடுறாங்க. ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பெண் அமைச்சரே வந்து ரொம்ப ஆபாசமாலாம் பேசியிருக்கிறாங்க. அவங்க யார் மீதும் நடவடிக்கை இல்லை,
திமுக மேல ஒரு வெஞ்சன்ஸ் வச்சு பழி வாங்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுறாங்க. வெஞ்சன்ஸ் வந்து பழி வாங்குறதுக்கு ஒண்ணு கிடையாது. பழி வாங்கணும்னா 1000 விஷயங்கள் பண்ணலாம் சார். இப்ப உதயநிதி ஸ்டாலின் பேசுறது வந்து சரின்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல, முதல்வருடைய மனைவி குறித்து தாவேக்காவினரே அவதூறா பேசுறாங்க. அங்கெல்லாம் அவதூறாக பேசினார்கள் என்றால் அது வந்து அன்றைய சூழல்ல, அரசியல் சூழல்ல பேசப்பட்ட ஒரு விஷயம். அதாவது அவருடைய தனிப்பட்ட விஷயத்த பேசாதீங்கன்னா அவரும் சொல்றாரு, அதை நான் பாத்துக்கிறேன் அவரும் சொல்றாரு. அவங்களுடைய ரசிகர்கள் யாராவது அப்படி பேசி இருந்தா அவருக்கு அது ஒண்ணும் செய்ய முடியாது. இங்க வந்து நீங்க திமுக தொண்டர்கள் பேசல. திமுக தொண்டர்கள் எவ்வளவு கேவலமா பேசியிருக்காங்கன்ற வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? எடப்பாடி பழனிசாமி அவர்களே இதே எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எவ்வளவு கேவலமா விமர்சனம் பண்ணாரு எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான். ஏன் திமுக தலைவர் வந்து மோடி அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் தவறா பேசின நிகழ்வுகள் இருக்குது, கருணாநிதி அவர்களே இந்திரா காந்தியை தவறா பேசின நிகழ்வுகள் இருக்குது, காமராஜர் அவர்களே தவறா பேசின நிகழ்வுகள் இருக்கு. இப்படி ஏன் ஜவஹர்லால் நேரு பத்தி இப்படி பசியசியமாக ஆபாச வார்த்தைகளை வைத்து பேசி இரட்டை அர்த்தங்களை பேசினதுதான் திமுக. அது அண்ணா காலம் தொட்டு அண்ணா, கருணாநிதி, தீபுரி ஆறுமுகம், வெற்றி கொண்டா, இப்படி பல்வேறு பேர்கள் நம்ம சொல்லலாம். அவங்க பேச்செல்லாம் இப்ப கேட்டோம்னா டெய்லியும் ஒவ்வொரு வழக்கு தான் பதிவு பண்ணாலும் ரொம்ப கேவலமா மோசமா இருக்கும். திமுக என்றாலே ஆபாச பேச்சாளர்கள் நிறைந்த ஒரு இடம். இங்க என்னன்னா, இங்க என்ன சிக்கல்னா, இங்க வந்து தொண்டர்கள் பேசினா அதை வந்து நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவர், பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவர் அவர் இந்த மாதிரி ஏன் பேசுறாருங்கிறத இந்த பிரச்சனை. எதிர்கட்சி தலைவரே இப்படி பேசுறாரு அப்படின்னா அப்ப அவங்க கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர்கள் பின்னாடி இருக்கவங்க எவ்வளவு கேவலமா பேசுவாங்க. அப்ப இவர் பேசுறது தவறு என்பதை மக்களுக்கு உணர்ந்த வகையில் தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்றத பொதுமக்கள் பாக்குறாங்க. அரசியல் கட்சியினர் பலரும் என்ன சொல்றாங்கன்னா, உதயநிதி பேசுனது அனாவசியமானது, தேவையற்றது, இன்னும் சிலர் அருவருப்பானது. ஆனா அதற்காக கைதுங்கிறது ஒரு தேவையற்ற நடவடிக்கை. தாவேகா கூட்டணியில் உள்ள திருமாவளவனே சொல்றாரு. அதாவது சார், தப்பு ஆனா நடவடிக்கை எடுக்க கூடாது, தப்பு அவர் மேல வழக்கு பதிய கூடாது, தப்பு அவர் என்னங்க இது? இல்ல, ஒரு டிஃபமேஷன் கேஸுக்கு வந்து உடனடியா ஏன் கைது செய்யறீங்க? நீதிபதியா அதான் இது வந்து குற்றம் செய்தவர் பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவர். அவர் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டு இருந்தால் கைது செஞ்சிருக்க மாட்டாங்க. இப்போ ரோட்ல போற குப்பனா சுப்பனா பேசி கைது செஞ்சிருந்தா நீங்க சொல்றது கரெக்ட். எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நபர் இதை மாதிரி ஆபாசமாக பேசுறது தவறு. இவர் வந்து பேசுறது இது முதல் முறை அல்ல. இவர் ஏற்கனவே சனாதனத்தை பத்தி பேசி பல்வேறு சர்ச்சையில மாட்டினவரே. இவர் தவறுதலாக பேசக்கூடிய எதிர்க்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே மிக தெளிவாக சொல்றார், அவர் பேசுறது வந்து சரியில்லை. இருந்தாலும் அவர் மேல நடவடிக்கை எடுத்தது சரிதான். ஆனா சட்டமன்ற கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும்போது கைது செஞ்சது ஏத்துக்கொள்ள முடியலங்கதான் அவர் சொல்லியிருக்காரு. இல்ல, அவர் ஒருத்தரை கைது செய்வதற்காக ஒரு டிஜிபி, 16 கமிஷனர்கள், 36 இன்ஸ்பெக்டர்கள், கிட்டத்தட்ட ஒரு 450 காவலர்கள் அந்த ஒருத்தரை கைது செய்வதற்காக அரசு எந்திரத்தை பயன்படுத்தி இருக்காங்க. இதெல்லாம் தேவையற்றது அப்படின்னு சொல்றாங்க. தேவையற்றதெல்லாம் கிடையாதுங்க. அவர் வந்து ஒரு கட்சியுடைய முக்கிய பொறுப்பாளர், எதிர்கட்சி தலைவர். அவரை கைது செய்யும் போது அவருடைய தொண்டர்கள் ரோட்ல இறங்கி போராடக்கூடியவும் இல்ல போராட்டத்துக்கு தூண்டக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். அப்ப அதை சரி செய்ய வேண்டிய இடத்துல மக்களுக்கு எந்த இப்ப பாருங்க, கூட பாதுகாப்பு கொடுத்து இவ்வளவு நல்லது செய்யும் போது கூட திமுக குண்டர்களால் பொதுமக்கள் தாக்கப்படக்கூடிய காரணங்களை நீங்க பாத்தீங்களா இல்லையா? திமுக உடைய குண்டர்கள், ரவுடிகள் ரோட்ல பொதுமக்களுக்கு இடையூறு செய்யாம போராட்டம் பண்ணல. ஏன் தமிழ்நாடு சென்னை கமிஷனர் அவர்களே தாக்குறதுக்கு கூட ஒருத்தர் போறா, அவரு தள்ளி உறவு நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம். கமிஷனருக்கே அந்த நிலைமை அப்படின்னா கான்ஸ்டபிளுக்கு எந்த நிலைமை ஆகும்? திமுக உடைய குண்டர்களிடம் இருந்து பொதுமக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு 450 போலீஸ்ல 4500 போலீஸை குவிச்சு நடவடிக்கை எடுத்தாலும் தப்பு கிடையாது. மக்களை காப்பாற்ற வேண்டியது அரசினுடைய கடமை, காவல்துறையினுடைய கடமை. அப்போ இவர்கள் ரவுடி சித்தில் ஈடுபடுவார்கள், பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவார்கள், பொதுமக்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவார்கள். அதனால் இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தது 100% சரி. காவிரி பத்தி உதயநிதி வந்து சட்டசபையில பேசுவாரு, பட்ஜெட் பத்தி கேள்வி கேட்பாரு, மின் தடை, மின்வெட்டு, மின் கட்டணம் பத்தி கேள்வி கேட்பாரு. இதை எதிர்கொள்ள முடியாம ஒரு நாளுக்கு முன்னாடி கைது செஞ்சுட்டாங்க அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. இது வந்து நகைச்சுவையான ஒரு நிகழ்வுங்க. இது வந்து நம்ம நகைச்சுவையில பார்க்கலாம். விஜய் அவர்கள் பேசின உடனே சட்டசபை விட்டு ஓடியவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவர் பேசாம அமைதியா இருக்கிற வரைக்கும் பேசுங்க பேசுங்கன்னு சொன்ன அவர்கள் பேசின உடனே சட்டசபை விட்டு ஓடுன நிகழ்வுகளை நம்ம பார்த்தோமா இல்லையா? அப்படி இருக்கும்போது அவர் பதில் சொல்ல பயப்படுவாரு, அதுக்காக கைது சொல்லுவாங்களா? நகைச்சுவையோட உச்சகட்டம். ஆனா அவர் தொடர்ந்து கேள்வி கேட்கிறாரு. காவிரி எதிர்கட்சி தலைவர் தான் கேள்வி கேட்கதாங்க செய்வாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை தாவேகா இப்போ வரைக்கும் கூட்டல அப்படிங்கிறது ஒரு முதன்மையான விமர்சனமா எல்லாருமே வைக்கிறாங்க. அனைத்து கட்சி கூட்டம் இதுக்கு 100% கூட்டி ஆகணும்னு எதுவும் இருக்கா? இல்ல, கர்நாடகா கூட்டி இருக்கிறாங்க. கர்நாடகா கூட்டிட்டுங்க, தமிழ்நாட்டுல கூட்டணும்னு எது இருக்கா? காலங்கள் முதல்வர்கள் கருணாநிதி கூட்டியிருக்காங்க, ஜெயலலிதா கூட்டியிருக்காங்க, இவங்க கூட்டியிருக்காங்க. இவங்க வந்து நேரடியாக
முதல்வரை கர்நாடக முதல்வரை சந்தித்து இந்த பிரச்சனையை சரி செய்து விடுவோம்ங்கிற அந்த அடிப்படையில செயல்பட்டாங்க. அது நடக்கல. ரெண்டாவது மழை அதிகமா பெய்த உடனே அவங்களே தண்ணியை திறந்து கொடுக்கிற ஒரு சூழல் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது அனைத்து கட்சி கூட்டம் அவசியம் இல்லைன்னு அவங்க நினைச்சிருக்கலாம். இல்ல இனிமே வருங்காலங்கள கூட்டலாம். ஏற்கனவே நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. தீர்ப்பு இருந்த பிறகும் பேச்சுவார்த்தைக்கு போனோம்னா அது எந்த விதத்துல பயனளிக்கும்? நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாத கர்நாடக அரசுக்கு நேரடியாக சென்று நீங்கள் செய்வது தவறு, தமிழர்களுடைய உரிமை, தமிழர்களுக்கு நீங்க தண்ணி கொடுக்க வேண்டியது உங்க கடமை, அதை நீங்க செய்ய வேண்டியது கேட்கறது தப்பு கிடையாது. நீதிமன்ற தீர்ப்பா அவங்க செயல்படுத்தாதனால இவர் போய் பார்க்க போறாரு. செயல்படுத்தினா பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. பாக்குறது மத்திய அரசாங்கம் பிரதமர் அவர்களை பார்க்கலாம், அவங்க தர முடியாதுன்னு விடாப்படியா இருக்கிறாங்க. இவங்க கூட்டணி கட்சி, இப்ப இவருடைய தாவேகாவும் காங்கிரசும் கூட்டணி கட்சி, ரெண்டு பேரும் பக்கத்து மாநிலத்தை ஆள்றாங்க. ரெண்டு பேருமே மத்திய அரசுக்கு எதிரான ஒரு கட்சியாக செயல்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்படி இருக்கும்போது நியாயத்தை, கோர்ட்டினுடைய நீதிமன்றத்துடைய உத்தரவை நடைமுறைப்படுத்தணும். நேரடியா நட்பு ரீதியா பேசுறதுல என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கலாம் இல்லையா? எப்ப பார்த்தாலும் காவிரி பிரச்சனைனா பஸ்ஸை கொளுத்துறதும், ரயில மறிக்கிறதும், தீ வைக்கிறதும், சண்டை போடுறதும், தமிழர்களை தாக்குவதும், இந்த மாதிரியான வேலைகள் எதுக்கு? உட்கார்ந்து பேசி பிரச்சனையை சரி செய்யணும்னு நினைச்சிருக்கலாம். இல்ல, அங்கேயே முதல்வர் விஜய் அவர்களுடைய உருவ பொம்மையை கொடுத்துறாங்க, விஜய் அவர்களுடைய போஸ்டர்ஸை கிளிக்கிறாங்க. தண்ணி வேணும்னா வேணும்னு கேட்டு வராதிங்க அப்படின்னு அவங்களே பதில் சொல்றாங்க. மக்களுங்க முதலமைச்சர் எப்படி சொன்னாரா? இப்போ ஒரு முதல்வரை இன்னொரு மாநில முதல்வர் சென்று சந்திக்கிறார் என்றால் அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும்னு சொல்லி முதல்வர் நம்புறாரு, அந்த மாநில முதல்வரும் நம்புறாரு. இப்ப ஏற்கனவே உள்ள முதல்வர்கள் சொன்னதுக்கும் இவர் சொன்னதுக்கும் டி.கே. சிவகுமார் அவர்கள் தமிழர்களுக்கு ஆதரவு இல்லாம நடுநிலையா நிறைய கருத்துக்களை அவர் சொல்லியிருக்காரா இல்லையா? தண்ணி கர்நாடக தண்ணி தமிழ்நாட்டுக்கும் உரிய பங்கு இருக்கிறத அவர் சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இது உட்கார்ந்து பேசினால் சட்டப்படி உள்ள பிரச்சனையை பேசி சரி செய்யலாம் நினைச்சிருக்காங்க. இதுல என்ன தவறு இருக்கு? அதே போல முதல்வர் விஜய் அவர்கள் சமீபத்துல ஒரு உத்தரவு ஒண்ணு போட்டிருந்தாங்க. அதாவது தமிழ்நாட்டில இருந்து கனிம வளங்களை அண்டை மாநிலங்களுக்கு எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு. உடனடியாக கேரளா முதல்வர் ஒரு கடிதம் போட்டிருந்தாங்க, எங்களுக்கு நீங்க அனுமதிக்கணும் அப்படின்னு. அதே போல தமிழ்நாட்டினுடைய எல்லை பகுதியான அந்த களியக்காவலை பகுதிகளில் லாரி டிரைவர்கள் அனுமதிக்கணும் கேரளாவுக்கு அப்படின்னு அவங்களும் போராட்டம் நடத்துறாங்க. இந்த நடவடிக்கையை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, இன்னொரு பக்கம் குவாரிகள் மூலமா இங்க இருக்கக்கூடிய மலை வளங்கள் எல்லாமே வெட்டி போகப்படுது அப்படிங்கிற ஒரு சம்பவமும் இருக்கு. அதே நேரத்துல கேரளாவில இருந்து எங்களுக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு அவங்களும் கேட்கிறாங்க. இந்த வித்தியாசத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது கனிம வள கொள்ளையில் அதிக அளவில் ஈடுபட்டவர்கள் திமுகவினர் என்பது வரலாறு. அது தொடரக்கூடாது என்றும், தமிழ்நாட்டுடைய கனிம வளங்களை கொள்ளையடித்து பக்கத்து மாநிலங்களாக கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற பகுதிகளுக்கு அனுப்பக்கூடாது என்றும் ஒட்டுமொத்த பொதுமக்களுடைய கோரிக்கை. குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டம், இந்த சைடுல தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டம், திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டம், இது பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை டாரெக்ஸ் போச்சு, எவ்வளவு கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது, அதனால எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டு அரசுக்கு இழப்பு ஏற்பட்டது, கனிம வள கொள்ளையர்கள் அதுல எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க, அதுல சம்பந்தப்பட்டவர்கள் அமைச்சர்களாக, சபாநாயகர்களாக இருந்த வரலாறு எல்லாம் திமுகவில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது மக்களுடைய கோரிக்கையை பிரதிபலிக்கும் விதமாக மக்களுடைய கோரிக்கை ஏற்று கனிம ஏற்றுமதியை தடை செய்ததுக்கு தமிழக அரசுக்கு மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்கள் நன்றி சொல்லிக் கொண்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு கனிம வளம் வராதனால கட்டிட தொழில்கள் பாதிக்கப்படும். அவங்க ஒரு கடிதம் எழுதுறாங்க, எங்களுக்கு நீங்க அவங்க கொடுக்கணும்னு சொல்லி. இதை ஏற்கனவே கனிம வள தொழில் பல்வேறு லாரிகள், டாரஸ் ஓட்டுன லாரி டிரைவர்கள், கிளீனர்கள் அவர்களுக்கு ஒரு வருமான இழப்பு ஏற்படும். அவங்களும் அவங்களுடைய இதை கேட்காங்க. ஆனா இது ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் என்ன சொல்றாங்க? ஒட்டுமொத்தமா தமிழக மக்களுடைய கோரிக்கை என்ன? இல்ல, கேரளா ஒரு சின்ன மாநிலம், எங்கள்கிட்ட அந்த அளவுக்கு வளங்கள் இல்ல. அந்த அளவுக்கு அப்படி கிடையாது. கேரளாவில் வளங்கள் மிக அதிக அளவுல இருக்குது. அவங்க மலைகளை வெட்டுவதற்கு அனுமதிக்கவில்லை. இங்கே அங்க மண்ணின் மைந்தர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதனால அவங்க அந்த மண்ணின் வளத்தையும் இயற்கை வளத்தையும் யாரும் கொள்ளையடித்து விட்டு போயிடக்கூடாது, பக்கத்து மாநிலத்துக்கு திருடி விட்டு போயிடக்கூடாதுங்கிறத உறுதியா இருந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டுல தமிழர்கள் அல்லாதவர்கள் ஆட்சி செய்த காரணத்தினால எவ்வளவு வேணாலும் கொள்ளையடிச்சுட்டு போங்க, என்ன வேணாலும் பண்ணிடுங்க, நாங்களும் எங்க குடும்பமும் செழித்து கொளித்து வயிறு வளர்க்க வேண்டிய நோக்கத்துல இங்க இருந்து எவ்வளவு கொள்ளையடிச்சுட்டு போனாலும் அதை யார் அவங்க அதை கண்டுக்கிடல. இன்றைய தமிழக முதல்வர் அவர்கள் அதை சரி செய்யும் விதமாக இதை செஞ்சிருக்கிறார். இதை மக்கள் வரவேற்கதான் செய்யறாங்க, நாங்களும் வரவேற்கதான் செய்யறோம். இப்ப நாம் தமிழர் கட்சியில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உத்தரவுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் முறைகேடா இன்னமும் குவாரிகள்ல கனிம வளங்கள் வெட்டி எடுத்துட்டு போதான் செய்யுது. அதை தாவேக்க அமைச்சர்கள் யாருமே கண்டுகொள்வதில்லை
அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கிறாங்க. அதான் சார், இப்ப ஆட்சிக்கு வந்த 2.5 மாசத்திலேயே இவ்வளவு விஷயங்களை செஞ்சிருக்கு. இப்ப நீங்க தான் சொல்றீங்க முதல்வர் அவர்கள் தடுத்து நிறுத்திருக்காருன்னு சொல்றோம். இது எல்லாமே பொறுமையா தான் பாக்கணும் சார். நீங்க எடுத்த உடனே 5 வருஷமா திமுக செய்த ஊழல்களை பத்தி நீங்க வந்து 2.5 மாசம் கூட ஆகல, இப்பதான் முதல் பட்ஜெட்டே தாக்கல் பண்ணிருக்காங்க. அவங்க மேல கண்டிப்பா விமர்சனம் பண்ண வச்சா எப்படி? அவங்க புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள், புதியவர்கள், முற்றிலும் புதியவர்கள், அனுபவம் இல்லாதவர்கள். அப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து அவங்க செய்யக்கூடிய செயல்களே கொஞ்சம் நேரம் கொடுங்க. இப்ப நீங்க ஆடு கொடுக்கணும், நீங்க இப்ப 5 ஆடு கொடுக்கணும்னு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய திட்டங்களே செயல்படுத்தக்கூடிய இடத்துல இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி இருக்குதுல்ல, அப்ப நீங்க வரவேற்க தானே செய்யணும். அப்ப சீமான் அவர்கள் சிந்திச்சதை விஜய் அவர்கள் செயல்படுத்துறார் அப்படின்னு எடுத்து கண்டிப்பா செயல்படுத்துறதுல யாரு நல்லதை செய்தாலும், யார் சிந்தித்தாலும், நல்லதை யார் செய்தாலும் அதை நம்ம வரவேற்க செய்யணும் இல்லையா? அந்த திட்டம் வந்து சீமான் கொண்டு வந்த திட்டமாக இருந்தாலும் அதை செயல்படுத்துறாரு முதல்வர் விஜய்னா வரவேற்க தானே செய்யணும். ஓகே, நிறைவு கேள்வியாக நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கும். பொதுவா கல்வி குறித்தோ அல்லது ஏழை எளிய மக்கள் குறித்தோ திராவிட இயக்கத்தினர் தான் சிந்திச்சாங்க, கம்யூனிஸ்டுகள் தான் சிந்திப்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. ஆனா இதுல இருந்து மாறுபட்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், அவருக்கு எப்படி இந்த ஒரு பார்வை வந்தது கல்வி குறித்தும் ஏழை எளிய மக்கள் குறித்தும்? அதாவது சார், கல்வி குறித்து திராவிட அமைப்புகளுக்கோ கம்யூனிஸ்டுகளுக்கோ எந்த பார்வையும் கிடையாது. கல்விகளுக்கு அவங்களுக்கு எந்த சம்பளம், அவங்க தொடர்ந்து அதை தான் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. அது 100% போய் இதுதான் திராவிட மாடல் ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை அப்படிங்கிறது. தமிழ்நாட்டுல 1880 காலகட்டங்களிலேயே விருதுநகர், அருப்புக்கோட்டை, பாளையம்பட்டி, கல்லூர்னி, சிவகாசி இப்படி பல பகுதிகளில் நாடார் உறவின் முறைகள் மூலம் பள்ளிக்கூடங்களை உருவாக்கி தங்களுடைய சமுதாயத்துக்கு மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களையும் படித்து வைத்த வரலாறு நாடாருடைய வரலாறு. அந்த வகையில பெருந்தலைவர் காமராஜர் அவர்களே படித்த சத்திரிய வித்தியாசாலா என்ற பள்ளிக்கூடத்தில் பிடியரிசி பள்ளிக்கூடம், மதிய உணவு திட்டங்கிறது வந்து காமராஜர் கொண்டு வந்தாலும் அதுக்கு முன்னோடியாக பிடியரிசிய அவங்களுக்கு வந்து சம்பளமா ஆசிரியர்களுக்கு கொடுத்து உருவான பள்ளிக்கூடத்தில் காமராஜர் ஐயா படிச்சாங்க. அதே போன்று ஜஸ்டிஸ் பார்ட்டி என்கிற நீதி கட்சியினுடைய முக்கிய தலைவராக இருந்தவர் பட்டிவரன்பட்டி சவுந்தரபாண்டியன் அவர்கள், அவர்களும் நாடார் உறவுமுறை சார்பாக பல்வேறு ஊர்களில் பள்ளிக்கூடங்களை உருவாகுவதற்கு காரணமாக இருந்தார். இப்போ நீதி கட்சிக்கும் திராவிட இயக்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீதி கட்சி ஆட்சியில் இருக்கும் போது அதை எதிர்த்து அரசியல் செய்தவர் தான் பெரியார் ஈவே ராமசாமி. ஆனா இன்னைக்கு என்ன பண்றீங்க? நீதி கட்சியுடைய ஆட்சியுடைய சாதனைலாம் பெரியார் சொன்னாருன்னு சொல்லி அந்த இதையும் திருடிக்கிறீங்க. நீதி கட்சி காங்கிரஸ் கிடையாது, அது தப்பு, அது போய் 100% போய். பெரியாருங்கிறவரே நீதி கட்சிக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? அவர் நீதி கட்சியை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியில மாநிலத்தில் வந்து அரசியல் பண்ண ஒரு நபர். அப்ப நீதி கட்சிக்கு அவருடைய சாதனை நீங்க எப்படி திருட முடியும்? நீதி கட்சியில் உள்ள முன்னணி தலைவர்களை வச்சுக்கிட்டு சுயமரியாதை இயக்கம்னு ஒண்ணு உருவாக்குறீங்க. சுயமரியாதைக்கு அப்புறம் திராவிட கழகம்னு ஒண்ணு உருவாக்குறீங்க. திராவிட கழகத்திலிருந்து திமுக, அண்ணா திமுக கட்சி எல்லாம் உருவாச்சு. அப்படிதான் நீங்க சொல்லணுமே தவிர நீதி கட்சியே நாங்க தான் அப்படின்னு சொல்றதுல எப்படி? நீதி கட்சியை எதிர்த்து முழுக்க முழுக்க அரசியல் பண்ணவரு யாரு? பெரியார். அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாம் சும்மா பொய்யா ஏமாத்தக்கூடிய இவங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய பொய்க்கதைகளை சொல்லுவாங்க. உண்மையாகவே கல்வி வளர்ச்சிக்கு வித்திட்டவர்கள் வந்து நாடார் சமுதாயத்தினுடைய சேர்ந்தவர்கள் பள்ளிக்கூடங்கள் மூலம் கல்லூரிகளை உருவாக்குவதா இருக்கட்டும், இதெல்லாம் நாடார்கள் செஞ்சாங்க. அதற்கு பிறகு ஆட்சி அதிகாரிகள் வந்து அனைத்து மக்களும் படிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் மூதறிஞர் ராஜாஜி அவர்களால் மூடப்பட்ட 6000 பள்ளிக்கூடங்களையும் திறந்து அனைத்து சமுதாய மக்களும் படித்து முன்னேற வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து எல்லாரையும் படிக்க வச்ச கல்வி கண்டிருந்த காமராஜர் என்றுதான் போற்றப்படுறாங்க. அதுதான் இயல்பு. இவங்க அதையும் ஏமாத்துற வகையில திமுகவினர் பொய்யான கட்டிக்கதையையும் இந்த மாதிரி போய் பெரியாரோடு காமராஜர் நட்புல இருந்தாரு, பெரியார் சொன்னதைத்தான் காமராஜர் செஞ்சாரு, பெரியார் நினைச்சதை காமராஜர் முடிச்சு வச்சாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து 100% தவறான தகவல் சார். அதாவது பெரியார வந்து காமராஜருக்கும் பெரியாருக்கு என்ன சம்பந்தம்? பெரியார் வந்து ஒரு லெட்டர் பேட் அமைப்பு, திராவிடர் கழகங்கிறது ஒரு லெட்டர் பேட் அமைப்பு. அந்த லெட்டர் பேட் வச்சுட்டு யாருக்காவது கடிதம் எழுதிட்டு இருப்பாங்க. அவங்க சொன்னதை காமராஜர் செஞ்சாருன்னா அது வந்து தப்பு. அப்ப பெரியார் சொல்லிதான் வெங்கட்ராம ஐயருக்கு வந்து தொழில்துறை மந்திரி கொடுத்தாரு காமராஜர். பிராமண எதிர்ப்பு நீங்க கதை விட்டுட்டு இருக்கீங்களா? அப்ப வந்து வெங்கட்ராமனுக்கு வந்து தொழில்துறை அமைச்சர் பதவி காமராஜர் பெரியார் சொல்றதெல்லாம் காமராஜர் கேட்பாருன்னா வெங்கட்ராமனுக்கு வந்து யார் பதவி கொடுத்தா? இல்ல, ராஜாஜி அவர்கள் மூடிய பள்ளிக்கூடங்களை திறப்பதற்கு காமராஜருக்கு வழிகாட்டியவர் வந்து பெரியார் தான். கிடையாது சார். அதை பத்தி பேசுனா அது தனி ஒரு டிபேட்டாவே பேசணும். அதாவது 1954 அன்றைய முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் பதவியேற்கும் போது
காமராஜர் முதலமைச்சர் பதவியேற்க உறுதுணையாக இருந்தது ராமசாமி படாச்சர் அவர்களுடைய உழைப்பாளர் கட்சியுடைய 19 எம்எல்ஏக்கள், மாணிக்கவேல் நாயக்கருடைய காமராஜர் கட்சியுடைய 9 எம்எல்ஏக்கள். அவங்களாம் ராஜாஜி இருக்கும் போதே ஆதரவு கொடுத்தவங்க. பெரியாருடைய ஆதரவுன்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. பெரியாருக்கு என்று மக்கள் சதவீதம் மக்கள் செல்வாக்கு 0.1% கூட கிடையாது. அப்படி இருக்கிற போது அவராக தான் முன் வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு பிராமண எதிர்ப்புகள் அடிப்படையில ஒரு பச்சை தமிழர் தமிழகத்துக்கு ஆட்சிக்கு வந்திருக்காரு. அவருடைய ஆட்சி நீடிக்க வேண்டியதுக்காக வேலன்றியா வடிவேல் வண்டியில ஏறி போற மாதிரி இல்ல பச்சை தமிழரை விடாது கையில பிடிச்சுக்கோ. அதெல்லாம் அதுக்கப்புறம் பச்சை தமிழர் ஆட்சிக்கு வந்திருக்காருன்னு சொல்லி அவருக்கு வேலன்றியா இவங்க வந்து ஆதரவு கொடுக்காங்க. லட்சுமேட அமைப்புகளான திமுக, அண்ணா திமுக, அன்றைய லட்சுமேட அமைப்பு திமுக, திராவிடர் கழகம், இது ரெண்டும் காமராஜுக்கு வாலண்டியா ஆதரவு கொடுத்தாங்க. அன்னைக்கு வந்து எதிர்கட்சியா இருந்தது கம்யூனிஸ்ட் கட்சி. லெட்டர் பேடுன்னு திகாவையும் திமுகவையும் அன்னைக்கு சார், அன்னைக்கு 2 பேர் லெட்டர் பேட் கட்சி தான். யாராலும் மறுக்க முடியாது. தேர்தலில் 2 பேருமே போட்டி போட்டது கிடையாது. தேர்தலில் இவங்க எதிர்த்து யாரும் எதிர்த்து பிரச்சாரம் பண்ண கிடையாது. சொல்ல போனா 52ல பெருந்தலைவர் காமராஜர் எதிர்த்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில பிரச்சாரம் பண்ணவர் தான் பெரியாரு. அவங்க ஜாதிகாரங்கிட்டமே கன்னடத்திலயும் தெலுங்குலயும் ஓட்டு கேட்டவரு காமராஜரை தோற்கடிக்க வேண்டும் என்று தெருவா பிரச்சாரம் பண்ணதான் பெரியார், ஜிடி நாயுடுக்கு ஆதரவா. இது வந்து வரலாறு. சும்மா பொய்யான கட்டுக்கதைகளை பேசி மக்களை ஏமாற்ற முடியாது. இன்னைக்கு வந்து டிஜிட்டல் யுகம். யார் எந்த தப்பு செய்தாலும், யார் எந்த பொய்யை சொன்னாலும் தெரிஞ்சுக்கலாம். தோல்வியே கண்டறியாதவன்னு ஒருத்தர் சொல்லுவீங்க, ஆனா அவர் வந்து டெபாசிட் எழுந்திருப்பாரு. இதெல்லாம் வந்து யாராலையும் மறக்க முடியாது. கல்வி வளர்ச்சிக்காக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக இருக்கட்டும், அது வந்து பெருந்தலைவருடைய காமராஜரோட ஆட்சி தான் பொற்கால ஆட்சி அப்படிங்கிறது உலக அறிஞ்ச விஷயம். அது வந்து பெரியார் சொல்லி செஞ்சாரு, அவரு சொல்லி செஞ்சாரு, இவர் சொல்லி செஞ்சாரு. இதெல்லாம் கட்டுக்கதைகள். இந்த கட்டுக்கதைகளை மக்கள் நம்ப தயாரா இல்ல. அன்னைக்கு வந்து ஒரு புக்கு போட்டுக்கிட்டு காமராஜர் செய்த சாதனையில் ஒரு புக்கு போட்டிருப்பீங்க, அதுல பெரியாரும் காமராஜர் ஒரு படத்தை போட்டுருவீங்க. அதை தாண்டி நீங்க காமராஜருக்கு உங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. சொல்ல போனா காமராஜருக்கு எதிராக அரசியல் செய்து உங்களால அரசியல் ஜெயிக்க முடியுங்கனால காமராஜர் சரண்டரான லட்சுமி அமைப்புகள் தான் அன்றைய திமுகவும் திராவிடர் கழகமும். இதுதான் வரலாறு. நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.